ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தா, நாளைய தினம் வைகாசி விசாகம். நாளைய தினத்தில் இந்த 3 பொருட்களை நம்ம முருகப்பெருமானுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா, நிச்சயமாக நம் வாழ்க்கையில் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அதிசயங்கள், மாற்றங்கள், நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாட்கள் வரும்போது அந்த நாளில் முருகனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரெட்டிப்பு பலனை நம்ம பெறலாம். அந்த வகையில் நாளைய தினம் 22/5/2024 புதன்கிழமை வைகாசி விசாகம் வருது. இந்த நாளில் முருகனுக்கு கோலாகலமாக திருவிழா நடக்கும். முருகர் அவதரித்த இந்த நாளில் முருகருக்கு பிடித்தமான இந்த 3 பொருளை நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மை தொடரும் கஷ்டங்கள் குறையும். அந்த 3 பொருட்கள் என்னென்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு உரிய தானியன்னு பார்த்தா துவரம் பருப்பு. நாளைய தினம் துவரம் பருப்பை புதுசாக வாங்கி நம்ம முருகப்பெருமான்கிட்ட வச்சிடணுங்க. சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சொந்த நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க, வீட்டை கட்டி பாதியிலே நிற்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பொருளை நாளைய தினம் வாங்கி முருகனின் பாதத்தில் வைத்து பிரார்த்தனை பண்ணோன்னா அந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு நமக்கு கிடைக்கும். இப்படி வைத்த துவரம்பருப்பை எடுத்து நம்ம சமையலுக்கு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவதாக முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ வாங்கி கொடுக்கணும். செவ்வரளி பூ முருகப்பெருமானுக்கு பிடித்தமான ஒன்று. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூவை வாங்கி நம்ம முருகப்பெருமானுக்கு நாளைய தினம் நம்ம கையாலேயே சாத்தலாம். நம்முடைய கடன் பிரச்சனை குறையும். கோவிலுக்கும் இந்த பூவை நம்ம வாங்கி கொடுக்கலாம். செவ்வரளி பூவை போட்டு முருகா என் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை வைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக கடன் சுமை படிப்படியாக குறைய தொடங்கும். செவ்வரளி பூ கிடைக்காத பட்சத்தில் சிவப்பு செம்பருத்தி கூட முருகப்பெருமானுக்கு நாளைய தினம் சூட்டலாம். மூன்றாவதாக சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நாளைய தினம் சுக்கு வாங்கி முருகனின் திருவுருவ பாதத்தில் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. மனதைரியம் இல்லாதவங்க, ஆரோக்கியம் இல்லாதவங்க, எப்போதுமே சோர்வாக இருக்கிறவங்க, கோழையாக இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுக்கான மனதைரியம் பிறக்கும். முருகப்பெருமானின் கையில் இருக்கும் ஆயுதமான வேலுக்கு எந்த அளவுக்கு தைரியமும் சக்தியும் இருக்குதோ, அந்த வேல் எத்தனை அசுரர்களை வீழ்த்தி இருக்குதோ அது போல் நம்முடைய மனதும் தைரியமாகவும் தெம்பாகவும் மாறும். கோழைங்கிற அசுரனை வேதங்கிற சோம்பேறித்தனத்தை வீழ்த்துங்கிறது நம்பிக்கை. இந்த சுக்கை இடித்து தூள் செஞ்சு முருகர் மந்திரத்தை சொல்லி உருவேற்றி அதை தாயத்தில் போட்டு கட்டிக்கொள்ளலாம். அது எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருக்கும். முருகா அப்படின்னு சொல்லி 108 முறை சொல்லி இந்த சுக்குத்தூளை தாயத்துக்குள்ளே போடணும். ரொம்பவே பலவீனமாக இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக இல்லாமல் அடிக்கடி நோய்வாய்ப்படுறவங்க, எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவங்க, இவங்கெல்லாம் சுக்கை நல்லா இடித்து ஒரு தாயத்தில் போட்டு அதை நம்ம கட்டிக்கலாம். கையில் இல்லை கயிற்றுல இல்லை இடுப்பில் கட்டிக்கலாம். எப்பொழுதுமே இது நமக்கு துணையாகவே இருக்கும். இது போல் செய்யலாங்க. நாளைய தினம் வைகாசி விசாக தினத்தில் இந்த 3 பொருட்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடைபெறும். நமக்கு எப்பொழுதுமே நம் வீட்டில் முருகனோட ஆசிர்வாதம் பரிபூரணமாக அவரோட அருள் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் எப்பொழுதும் நம்மளை காத்தருள்வாங்க. நமக்கு கடன் பிரச்சனை தீரணும், வீடு சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் தீரணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாருமே நல்ல குணமாகணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் இந்த 3 பொருளை நீங்கள் வாங்கலாம். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.